திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 305, அதிகாரம் வெகுளாமை. சிறுவயதில் பாண்டவர்களும் கௌரவர்களும் துரோணாச்சாரியாரின் குருகுலத்தில் கல்வி பயின்று வந்தனர். ஒரு நாள் அரசகுமாரர்களிடம் 10 விதிகளை கற்பித்து அதை மறுநாள் அனைவரும் ஒப்புவிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் துரோணர். மறுநாள் அனைவரும் குருகுலத்திற்கு வந்ததும் முதலில் துச்சாதனனிடம் அந்த விதிகளை கூறுமாறு கேட்டார். துச்சாதனன் இரவெல்லாம் படித்திருந்தும் அப்போது ஒரு வார்த்தை கூட ஞாபகத்திற்கு வரவில்லை. அதனால் தடுமாறினான். குரு துரோணரின் முகம் கோபத்தால் லேசாக சிவக்க ஆரம்பித்தது. அடுத்ததாக நகுலனிடம் கேட்டார். நகுலனும் நாக்குளறினான். அதனால் மேலும் கோபமுற்ற துரோணர் அடுத்த அரசகுமாரன் ஒருவரிடம் கேட்டார். குருவின் கடுமையான குரலை கேட்டதுமே அவன் கண்கலங்கி அழ ஆரம்பித்தான். இறுதியாக தர்மரிடம், தர்மா, நீ சொல் என்றார். தர்மர் எழுந்து, எப்பொழுதும் உண்மையாக இரு என்ற முதல் விதியை தங்கு தடையில்லாமல் சொன்னார். கோபத்தை கட்டுப்படுத்து என்ற இரண்டாவது விதியை முழுமையாக சொல்ல முடியாமல் மென்று விழுங்கினார். துரோணரின் கோபம் உச்சம் கொள்ளத் தொடங்கியது. எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய குரு தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. குச்சி ஒன்றை எடுத்து தருமரை அடிக்க ஆரம்பித்தார். அடியினை பொறுத்து கொண்டு பதிலேதும் பேசாமல் அமைதியாக இருந்தார் தர்மர். தர்மரின் அமைதியான முகத்தை பார்க்க பார்க்க இதில் ஏதோ தவறு இருக்கிறது என்பதை உணர்ந்த துரோணர் அடிப்பதை நிறுத்திவிட்டு யோசிக்க ஆரம்பித்தார். இவன் எதிர்கால சக்கரவர்த்தி, இருந்த போதிலும் என் கோபத்துக்கு கொஞ்சம் கூட மனக்கலக்கம் இல்லாமல் அமைதியாக இருக்கிறானே என்று யோசித்தவருக்கு சட்டென்று மூளையில் உரைத்தது. என்னுடைய அறிவீனத்தை மிக அற்புதமாக சுட்டிக்காட்டி விட்டான் தருமன் என்பதை உணர்ந்தார். ஒரு தத்துவத்தை அதன் அர்த்தத்தோடு கற்றுக்கொண்டதும் அதை தன் குருவுக்கே உணர்த்திய பாங்கும் துரோணரை வியப்பில் ஆழ்த்தியது. எந்த விதியையும் பின்பற்றுபவனே அதை மற்றவருக்கு உரைக்க தகுதியானவன் என்பதை எனக்கு உணர்த்திவிட்டாய் என்று கூறி தர்மரை கட்டி அணைத்துக் கொண்டார். ஒருவன் தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டுமானால் சினத்தை கைவிட வேண்டும், இல்லையெனில் அச்சினம் அவனையே அழித்துவிடும் என்பதை தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். கோபம் மனிதனை கொல்லும், அன்பே அனைவரையும் வெல்லும்.